ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த நாள் போட்ட வீடியோவுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. பூவோட பிறந்தநாள் நல்லபடியாக முடிச்சுட்டேன்னா எனக்கு அதுவே போதும், அப்படி இருக்குது. என்னால் கிளம்பவே முடியலை. நிஜமாக சொல்ல போனால் ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு நிஜமாலுமே இன்னுமே எனக்கு ஒன்றும் புரியலை. கையை வேறு வலிக்குது பாருங்கள். ஃபோன் கூட பிடிக்க முடியல, ரொம்ப கையெல்லாம் சோர்ந்து போகுது. சேரீ கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உண்மையிலுமே முடியல, கழுத்தெல்லாம் வலிக்குது எனக்கு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் தானே, போட பிறந்தநாள், அது மாதிரி சந்தோஷமாக இருக்கணுமே அப்படின்ட்டு தானே. இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு பூவாவோட பர்த்டே, 2வது பர்த்டே. எல்லாருமே பூவாவுக்கு விஷ் பண்ணுங்கள், நல்லா இருக்கணும்னு. மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நான் சாமி கும்பிடல. சாமி கும்பிட போகிறேன். ஒரு 7-8 மணிக்கு வந்துட்டு நம்ம வந்து பூவாவுக்கு வந்துட்டு கேக்கு கட் பண்ணலாம். ஐயர் வரணும், ஐயர் வந்து பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக்கு கட் பண்ணணும். அது வேற நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரியல, நான் ஐயர் வரல. வாங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். காலையிலேயும் வீடியோ எடுத்தேன், நான் என்ன பண்ணேன் எப்படியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு போடுவோம் பிறந்த நாளுக்கு, அதனால தான் எல்லாருக்குமே சொல்லலை, கம்மியான பேருக்கு மட்டும்தான். இங்கே பாருங்கள், சின்ன பானையில் தான் சாப்பாடு வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து சாம்பார் தான் பாருங்கள். பருப்பு ஊறுது, இது என்னன்னு தெரியல. அண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி வந்து மகாலய அமாவாசையா, அதனால் வந்துட்டு தாத்தா பாட்டிக்கெலாம் சிராதம் கொடுக்கணும். அதனால் ஐயர் வந்திருக்கிறாரு. நம்ம ஊர்லேயும் மகாலய அமாவாசை தான் இன்றைக்கி தான், ஆனால் 2 சேம் தான் முழுசாக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு சிராதம் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்துட்டு பச்சரிசி தான். பச்சரிசியில் பாருங்கள், இந்த பச்சரிசி ஊற வச்சு வாழைப்பழம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் பிண்டம் பிடிச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பச்சரிசியில் தான் பிண்டம் பிடிப்பாங்க. அதுக்கு தான் அந்த பச்சரிசி. பூவா பாருங்கள், குளிச்சுட்டு ரெடியாக தான் இருந்தான். கோயிலுக்கு போகிறதுக்கு வேண்டி நாங்கள் கிளம்பியிருந்தோம். அதுக்குள்ளே ஐயர் வந்துட்டார். அந்த பூஜை இந்த சிராதம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். பூவா பாருங்கள், ரெடியாகி நிற்கிறான். இது புது ட்ரெஸ் தான், இன்றைக்கி பிறந்த நாளுங்கிறதுனால பூவாவுக்கு வந்துட்டு 2 ட்ரெஸ் எடுத்தேன். இந்த ட்ரெஸ் பாருங்கள், இது கோயிலுக்கு போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். சாயப்பா கோயிலுக்கு தான் போகிறோம். அப்புறம் வந்துட்டு ஸ்வயனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த நேரத்தில். போன வருஷம் வந்துட்டு ஸ்வயன் கூட வந்துட்டு சிவன் கோயிலுக்கு, சாயப்பா கோயிலுக்குன்னு கூட்டிகிட்டு போனான். சாயப்பா கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு இங்கே வந்து சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு பாருங்கள். எனக்கே தெரியாது சிவன் கோயிலுக்கு வந்தது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். போன வருஷமும் நான் வந்துட்டு சிவன் இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் நான் நினைக்கவே இல்லை சிவன் கோயிலுக்கு போகணுன்னு. இங்கே பாருங்கள், பூவா பாருங்கள் சுற்றிட்டு இருக்கிறத. பரவாயில்ல. பாருங்கள், இங்கே உள்ள சிவன் கோயில் பாருங்கள். இது ரொம்ப பள்ளமாக இருக்குது பாருங்கள். கீழே ரொம்ப கீழே தான் சாமி இருக்குது. ஸ்டெப்பில் இறங்கவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு டைல்ஸாகவும் இருந்துச்சு. இறங்கி தான் உள்ளே போகணும். உள்ளே தான் சிவன் இருக்கார். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான்ட்டு. இங்கே உள்ள சிவன் பாருங்கள். இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் லிங்கம் தானே தெரியும் ஃபஸ்ட்டில். ஆனால் இங்கே வந்துட்டு லிங்கம் பாருங்கள் கொஞ்சமாக சின்னதாக இருக்குது. பாம்பு தான் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவுமே அப்படி தான் இருக்குது. மேலே ஒரு லிங்கம் இருக்குது, அதுவுமே பாருங்கள் லிங்கம் சின்ன லிங்கமாக இருக்குது. பாம்பு மட்டும் தான் பெருசாக இருக்குது. நல்லா வேண்டிக்க. இது வந்து 9 நவகிரகம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் இது. சிவன் கோயிலில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு சாமி இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு 2 டைம் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எதுக்கு வந்தேன்னா, இங்கே வந்துட்டு சாவித்திரி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. கணவனுக்காக விரதம் இருந்து அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கணுன்ட்டு அந்த பூஜை பண்ணுவாங்க. அது இந்த சிவன் கோயிலில் தான் வந்துட்டு இங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த சாமிக்கிட்ட வந்து தான் வளையல்,
குங்குமம் புடவை எல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டுட்டு போய் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை போடணும். அதுதான். அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பிரம்மா இருக்கார் பாருங்கள். பிரம்மாவை நம்ம எப்போவுமே நம்ம கும்பிட மாட்டோம், தமிழ்நாட்டிலுமே சரி. அதேமாதிரி ஒடிசாவிலும் கும்பிட மாட்டாங்க. தூரமாக வச்சுட்டாங்க பாருங்கள் அந்த பிரம்மாவை. இங்கே பாருங்கள் நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள். இங்கே செந்தூரத்தால் அப்படியே ஃபுல்லாக இருக்கிறாரு. செந்தூரமாகவே இருந்துச்சு. பூவா பாருங்கள் அந்த இதில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு சுற்றிட்டு இந்த கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோம்னா நாங்கள் வந்து சாயப்பா கோயிலுக்கு தான் போகிறோம். மணி வந்துட்டு 12 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சாயப்பா கோயிலில். வியாழக்கிழமைக்கு மட்டும்தான் 12:30 மணி. தெரியல எப்படி இருக்குன்னு, மூடிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம போய் எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் சாயப்பா கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் க்ளோஸ் பண்ணலை, பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. பாதியில் தான் வந்தோம். பாருங்கள் பூவை பாருங்கள், வேக வேகமாக நடக்கிறது. இந்த மாதிரி ஃப்ரீயான இடம் இருந்துச்சுன்னா பூவை வந்துட்டு நல்லாவே நடப்பான். வா போகலாம். கோயிலில் வந்து கூட்டம் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க என்னையோட சேர்த்து. ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அப்புறம் வந்து வியாழக்கிழமைக்கு கூட்டமாக இருக்கும். இடையிலலாம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து கூட்டம் இருக்காது. ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, யாருமே இல்லை பாருங்கள். நானும் பூவை மட்டும் தான் நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம். அவனும் சுற்றி வந்துட்டு இருந்தான். நானும் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். சாயப்பா வந்துட்டு காமிக்க முடியலை, ஏன்னா வந்துட்டு பூஜை நடந்துட்டு இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து சுற்றிட்டு வரும்போது நான் வீடியோ எடுத்தேன். நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு நான் கேக் வாங்க போகணும். இது வந்து நைட்டுக்கு பருப்பு ஊறுது. நைட்டு வந்து பூரி தான், பூரி குருமா தான். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. சாப்பாடு, சாம்பார், சோறு அவ்வளோதான் செஞ்சுருக்குறாங்க. அடுத்து பச்சை பயிறு குழம்பு செய்வாங்க, அவ்வளோதான். மழை வேறு செம்மையாக பெஞ்சிகிட்ருக்குது. நான் கேக் வாங்க போகலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் மழை விடவே இல்லை. மணி வந்துட்டு இப்போ கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. மழை விட்டுரும். ஆனால் டெய்லியும் இதே டைமுக்கு தான் மழை வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆனால் மழை விட்டுரும். கேக் வாங்க போகணும். கரண்ட்டு வேறு இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் சுத்தம் பண்ணியிருக்கிறேன் நான். இந்த இடத்துல தான் கேக்கு கட் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணினேன். இந்த இடத்துல வந்துட்டு பெட்டியெல்லாம் இருந்துச்சுல்ல, அதை தூக்கி வந்துட்டு கீழே கட்டிலுக்கு கீழே போட்டுட்டேன். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கட்டில் இருக்கிறதுனால வந்து இடம் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல பெட்டியெல்லாம் இருக்கிறதுனால தூக்கி கட்டிலுக்கு கீழே போட்டேன். இங்கே உள்ளதான் தூக்கி திங்ஸ் வைக்க அங்கே தூக்கி வச்சுட்டேன். இந்த வேலை தான் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணினேன். எல்லாம் ஒட்டடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். கீழே துடைச்சி விட்டுட்டேன். கரண்ட் இல்லாதனால ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த இருட்டுக்குள்ளேயே தான் நான் லைட் அடித்து எல்லாம் இந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். இப்போ எங்கே போகிறேன்னா நான் கேக் வாங்க தான் போகிறேன். மழை விட்டுருச்சு. திரும்பவும் மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதனால் நம்ம போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம். செம்மையாக குளிர். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வந்துட்டு இடம் வந்துட்டு அப்படியே பைக்கில் போனோன்னா செம்மையாக குளிர ஆரம்பிச்சுட்டு எனக்கு அடுக்கு கொடுத்துருச்சு நிஜமாலுமே எனக்கு. அங்கே ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குன்னு சொன்னான். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கடை தான். நம்ம போயிட்டு இந்த ஸ்டோரில் போய் நம்ம வாங்கிக்கலாம். என்ன இருக்குதுன்னு தெரியல, எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ வந்து நைட்டுக்கு பூரி தான் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா பக்கத்தில் பச்சரியோட அம்மா தான். அந்த பையனை நான் காமிச்சிருப்பேன், இந்த குட்டி பையனை. இங்கே ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து ஏதாவது ஒன்று விசேஷம் இந்த மாதிரிலாம் சமைக்கிற மாதிரி இருந்தால் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நைட்டு எல்லாேருக்கும் பூரி தான். எல்லாருக்குமே நம்ம சொல்லலை, ஊருக்கு நம்ம சாப்பாடு போடலை. நம்ம பக்கத்து வீடு ஒரு 4-5 வீடு இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு மட்டும்தான் பூவாவுக்கு ஊருக்கு எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு போட்டோம். இந்த டைம் அதுமாரி பண்ணலை. நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பாடு போடுறோம். இங்கே பாருங்கள் பூவா விளையாடுறத, பலூனை பூரா உடச்சிட்டான் ஊதி போட. அப்பா என்கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள், சைகையில் கையை காமிச்சு. ஏன்னா வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட பேசி வேஸ்ட்டு தானே, எனக்கு தெரியாதுன்னு. பலூனை வந்து கட்டி விட சொல்கிறாங்க. கீழே பலூனை பூவா உடைக்கிறானா, அதனால் சொன்னாங்க. அப்பா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு என்ன வேலை பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்துட்டு இங்கே இந்த சைடை சுத்தம் பண்ணோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். இல்லை ஒன்றும் இல்லை, நல்லாவே இல்லை. அங்கே நம்ம வந்துட்டு ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி அங்கே இல்லை. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டது வந்துட்டு எனக்கு கைக்கு வரல. 2 நாள் லேட்டாக தான் வருது எனக்கு. அதனால் எல்லாமே லேட்டாக வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு மனசே இல்லை. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. இந்த பேப்பர்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுவுமே வந்துட்டு காற்றுல அப்படியே ஆடுனுச்சுன்னா தனித்தனியாக வந்துடுது.
அதுவும் இல்லாமல் பூவா எடுத்து பாருங்கள். இது ஃபஸ்ட்டே நான் வாங்கிட்டு வந்த உடனே பூவா எடுத்து இந்தமாரி சிக்கலாக்கிட்டான். அது எடுக்க கூட முடியல, ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. டைம் வேறு ஆயிடுச்சு, மணி வந்துட்டு 7:30 மணி ஆயிடுச்சு. ஐயர் வந்துடுவார். ஐயர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உடனே நம்ம வந்து கேக்கு கட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா ஐயர் வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணணும்ல, அதனால் கேக்கு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பூவா தூங்கிடுவான். அதனால தான் கொஞ்சம் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நம்ம அவசரமாக பண்ணணுமோ அது சீக்கிரம் நமக்கு எந்த வேலையுமே ஆகாதுங்க. பாருங்கள், நான் வைக்க பூவா என்ன பண்ணேன் தெரியுமா, பிடிச்சி இழுத்து கீழே கழட்டி விட்டுட்டே இருந்தான். உண்மையிலே இவனை வச்சுட்டு நான் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் எங்கேயுமே போக மாட்டேன்ட்டான் யாருக்கிட்டையுமே. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பலூனு அது அங்கே பாருங்க பிடிச்சி இழுக்கிறது, இதே மாதிரி தாங்க பிடிச்சி இழுத்து என்னையும் செய்ய விட மாட்டேங்கிறான். செஞ்சதையும் கழண்டு விடுது, அதையும் நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படியே ஆயிடுச்சு, நேரம் பூரா இப்படியே ஆயிடுச்சு. நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஐயர் வந்துட்டார் பாருங்கள். அங்கே பூவாவுக்குமே நான் வந்து பிறந்தநாள் ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா? என்னோடய செலெக்ஷன் தான், நான் தான் எடுத்தேன். உண்மையிலே அழகாக இருக்குது, கரெக்டாக இருந்துச்சு பூவாவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் பூவா. எனக்கு உண்மையிலே அவன் சந்தோஷப்பட்டுறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இது பாருங்கள், இப்போ தான் பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. பூவாவுக்கு வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. பூவா பாருங்கள், சேரில் உட்கார தான் வச்சான். ஆட்டோமேட்டிக்காக காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டான் பாருங்கள். அவன் எப்போயுமே கீழே உட்காந்தாலுமே இந்த காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு தான் உட்காருவான். சேரில் உட்காந்தாலுமே சரி. அதனோட லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும். பாருங்கள், காற்றுல அப்படியே களைஞ்சி போய் எல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரில் கிடச்சிச்சு. ஏதோ ஓரளவுக்கு என்னால் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதுமாரி எனக்கு ரெடி பண்ணுறது பிடிக்கல. ஃப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம ரெடியே பண்ண வேண்டியது இந்த மாதிரியெல்லாம் அதிலேயே எல்லாமே எழுதியிருக்கும். சரி, ஓகே, இந்த வருஷம் மட்டும் எப்படியோ போகட்டும், வர வருஷம் நல்லா பண்ணிக்கலாம். சொயின் இல்லாதனால இன்றைக்கி இந்த வருஷம் இப்படி போயிடுச்சு, பரவாயில்ல. वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गणानां त्वां गणपति हवामहे प्रियाणां त्वां प्रियपति हवामहे निधिनां त्वां निधिपति हवामहे वसु मम गणपताय नमः गणपतिं आवाहयामि गणपते अत्रागच्छ वरुणाय नमः वरुणमावाहयामि वरुणोऽत्रागच्छ आदित्यादि नवग्रहेभ्यो नमः नवग्रह मावाहयामि नवग्रहात्रागच्छ इन्द्रादि दशदिक्पालेभ्यो नमः दशदिक्पालमावाहयामि दशदिक्पालात्रागच्छ ग्रामदेवताय नमः ग्रामदेवतीमावाहयामि ग्रामदेवते अत्रागच्छ ता देवता. இந்த பூஜை எதுக்கு பண்ணுறாங்கன்னா, குழந்த பிறந்துச்சுன்னா அதோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. அது வந்து இந்தமாரி பூஜை பண்ணுறது நல்லது. 16 வருஷம் தொடர்ந்து 16 வருஷம் விடாமல் நம்ம பண்ணணும். அது வந்துட்டு விடாமல் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் இப்போ பூவாவுக்கு போன வருஷம் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாருமே வந்துட்டு இங்கே இப்போ ஒடிசாவில் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அவங்களே கேட்பாங்களாம், 16 வருஷம் நீங்கள் பண்ணுவீங்களா அந்த பூஜைன்னு கேட்டதுக்கு, எங்களால் பண்ண முடியும் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்கு ஒன்று கொடுப்பாங்களாம். அந்த பாக்கை வச்சுருந்து அடுத்த வருஷம் அதேமாரி மாற்றிக்கிடுவாங்க அந்த பாக்கை. அதுமாரி தான் 16 வருஷம் அந்த பாக்கை மாற்றி 16 வருஷம் அந்த பூஜை பண்ணுவாங்களாம், பிறந்தநாள் அதுவுமா. ஆனால் வந்துட்டு இங்கே எல்லா பிள்ளைங்களுக்கும் அதுமாரி பண்ணல, நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு வருஷம் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்களாம். தோனிக்குமே 16 வருஷம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பூவாக்குமே பண்ணுறாங்க, பரவாயில்ல. எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா கரெக்டாக இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கினேன். பூஜை முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சு
இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம அச்சதே போடுவாங்க பச்சரிசியில். அதுக்கப்புறம் வந்துட்டு பூவாவையுமே அப்படி தான் அதுமாரி ஆசீர்வாதம் பண்ணாங்க. போன வருஷம் வந்துட்டு பூ வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, நான் அவன் மடியில் உட்கார வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு உட்கார்ற வயசாக, அதனால் வந்துட்டு நல்லா மடியில் உட்காந்துட்டான். போன வருஷமும் உட்கார்ற வயசு தான் இருந்தாலுமே அவன் இருக்க மாட்டான்ட்டான். எனக்குமே சேர்த்து தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூஜை பண்ணுறது பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களாம், அதனால தான் பண்ணுறாங்க இந்த பூஜை. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா 10 ரூபா கொடுக்கணுமா ஐயருக்கு பூவை கையால். போன வருஷமே வந்துட்டு பூ அந்தமாரி தான் கொடுத்தானா கொடுக்கணுமா, 10 ரூபா மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு தான் கொடுக்காம அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொடுத்தான். இந்த வாழைப்பழம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அந்த உரித்து வச்சு அங்கே வந்து பூஜை பண்ணாங்க. அந்த வாழைப்பழம் தான் அது எல்லாருக்குமே. அந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் 3 வாழைப்பழம் வச்சுருந்தாங்க, 4 விதமாக. அதில் தான் எல்லாருக்கும் இந்த வாழைப்பழம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், பூஜை முடிஞ்சிருச்சு. கேக்கு வெட்ட போகிறோம். எல்லாருமே வந்திருந்தாங்க பாருங்கள். இந்த கேக்கு தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னா இந்த இதில் வந்துட்டு பேர் எழுதக்கூடாதுன்னுட்டான் ஸ்வெயினு. ஏன் பேர் எழுதக்கூடாதுன்னா, அதில் வந்துட்டு பூவோட பேர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம வெட்டும்போது பூவோட பேர் வெட்டுற மாதிரி இருக்கு. அது அந்த மாதிரி சொல்லி அவன் பேரை எழுதக்கூடாதும்மா. போன டைமே அந்த பேரை எழுதலை, இந்த டைமே பேரை எழுதக்கூடாதுன்னுட்டான். இதெல்லாம் என்னதுன்னே எனக்கு தெரியல. அவன் அப்படி தான் சொல்லுவான் எழுதக்கூடாதுன்னு. பூவா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்தமாரி இந்த வெடி சவுண்டு கேட்டுச்சு, அந்த பலூன் உடஞ்சதும் சரி. இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஒரு வெடி மாரி ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரில. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த கேக்கில் வச்சு மேலாக்க அது மாரி வச்சுட்டு தான் எனக்கு நானே பயந்துட்டேன். அதை பார்த்துட்டு பூவா பயந்துட்டான். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். கேக்கு வெட்டலை, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். மனசு சரியில்லை. அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பூ எந்த அளவுக்கு அழுதான்னு. அந்த அளவுக்கு அழுதுட்டான். பூவா ஒரு விஷயம் வெளியே தூக்கிட்டு போய் சமாதானம் பண்ணியாச்சு. ரொம்ப அழுவ நிற்கவே இல்லை, பயந்துட்டான், ரொம்ப பயந்துட்டான். எனக்கு உண்மையிலே மனசு சரியில்லை. இந்த மாதிரி எனக்கு ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. பூவா அழுதது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பூவா கேக்கு வெட்டவே இல்லை, தோனி தான் வெட்டுச்சு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாருமே நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அதேமாரியே அவங்கவுங்க அம்மா தான், அவங்க அப்பா தான் வரல. நம்ம யாருக்குமே சொல்லலை. ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, நல்லாவே கிராண்டாக பண்ணோமா. எல்லாம் பைப்படிக்கு போயிட்டாங்க, மூஞ்சி அலசறதுக்கு எல்லாம் கிரீமாக இருந்துச்சு. அதனால சாப்பிட்றதுக்கு அப்படியே கையழைச்சிட்டு வந்து வீடியோ எடுக்கலாம் ஓடிட்டாளுங்க அவளுக்கு 2 பேரும். அப்போ சுற்றி வர்றாங்க. இங்கே பாருங்க பச்சூரி.
இங்க பாருங்க மூஞ்சாளத்து இருக்கிற கேக் அப்படியே இருக்கு. ஓடு ஓடு இங்க இது மூஞ்சாளத்து இருக்கு அப்படியே கேக் இருக்கு. ஓ যা খাইবা যা. அங்கே எல்லாருமே அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பூவா நான் தான் வச்சுருக்கேன், மடியில் தான் இருக்கிறான். பூவா அழுதுகிட்டே இருந்தான். ஏதோ ஓரளவுக்கு பிறந்தநாள் கொண்டாடியாச்சு. இருந்தாலுமே எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை. எனக்கு எதோ தோணுச்சு, எனக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்காது போன வருஷம் மாதிரி அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி நடந்துருச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு சொன்னால் ஸ்வைன் இல்லை. உண்மையிலே எனக்கு முடியலை. எனக்கு வர வர எனக்கு உடம்பும் ஒரு மாதிரி டயர்டாகிட்டு இருக்குது. ஊருக்கு போயிடலான்னு போல் இருக்குது உண்மையில. அப்புறம் வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையில் என் பூவா மேலே இவ்வளோ பாசமாக இருக்குதுங்க நினச்சி எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் விசேஷம்லாம் என் பூவாவை கண்டிப்பாக நல்லா வச்சுருக்கோம். என் பூவா நல்லா இருப்பான். உங்கள் பாசமே என் பூவாவை நல்லா வச்சுருக்கோம். உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் பூவா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்கன்ட்டு. மணி இப்போ கரெக்டாக மணி 11 மணி. நான் இப்போ தான் சாப்பிட்டேன். பூவா ரொம்ப அழுதுட்டான். பூவா வந்துட்டு இந்த பிள்ளைங்க நிறையா வந்திருந்தாங்கல்ல, அவங்க சவுண்டு ஓவராக விட்டுட்டாங்க. பூவா வந்துட்டு இந்தளவுக்கு பயப்படுவானே எனக்கு நிஜமாலுமே தெரியாது. ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டான். கேக்கு வெட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். இந்த பலூன் வெடிக்கிற சவுண்டு ஸ்ப்ரே அடித்தது மேலே அப்படி இப்படின்னு பார்த்தோன்னே அவன் ரொம்ப பயந்து அழுதுட்டான். கேக்கு வெட்டலை. அப்பா தூக்கிட்டு போயிட்டாங்க. தோனி தான் கேக்கு வெட்டுனுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்குமே. எனக்கு இது ஒரு மோசமான செலிப்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். சரி இருக்கட்டும். பாருங்கள் பூவா பாருங்கள் நல்லா தூங்குறான். நானும் தூங்க போகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு உண்மையில். இப்போ பாருங்கள் மணி 11 மணி. பாருங்கள் 11 மணி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.